குண்டலினி உடனே மேலே ஏறாது. ஒரு 12 வருஷ ப்ராசஸ் அது. முதல்ல அந்த மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கீழ் மூலாதாரத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வாசுகி பாம்பானது, அதாவது பாம்புனா அந்த அந்த வெப்ப காற்று மேலே ஏறக்கூடிய அந்த ஸ்டைலில் தான் வாசுகி பாம்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது பாம்பு மாதிரி மேலே ஏறும். அது ஒன்ஸ் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா மொத்தமாக ஏறாது. கிட்டத்தட்ட பிரித்து 12 வருட ப்ராசஸாக இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த குண்டலினி மேல் எழும்பியவுடன் அதனுடைய முதல் வேலை உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை கரைத்து எக்ஸஸ் ஃபேட்டை கம்மி பண்ணி ஹீட் அதிகமாக ஃபார்ம் ஆகிறதுனால தேவையில்லாத இறந்த செல்களை வெளியேற்றி புது செல்களுக்கு உற்பத்தி கொடுக்கும். ஸோ செல்களை வந்து உற்பத்தி பண்ணும். அப்போ என்ன அப்படின்னா, சில இடங்களில் ரத்தம் அதிகமாக தேவைப்படும், சில இடங்களில் காற்று அதிகமாக தேவைப்படும். பிராணிக் எனர்ஜியினுடைய அந்த பயன்பாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா தடைபடாமல் இருப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் சில அழுத்தம் தேவைப்படும். அப்போ அது என்ன ஏதுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த அழுத்தம் எப்படி அதுவாக நடக்கும், அதுதான் இன்டெலிஜென்ஸுன்றது, அதுதான் குண்டலினி. அது ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் வேலையெல்லாம் அதுவே பண்ணிக்கும். அதுக்குண்டான ஒரு சின்ன சைன் அண்ட் சிக்னல் என்ன அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் உங்கள் கையிலையோ உங்கள் கால்லையோ இல்லை ஏதோ ஒரு முத்திரையை நீங்களே அறியாமல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தான் தெரியும். உங்களையே அறியாமல் செய்யக்கூடிய முத்திரைகள், கிரியைகள்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, ஒரு சில முத்திரைகள் செய்யும்போது உங்களே அறியாமல் செய்யும்போது அது உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, உங்கள் உடம்பில் ஒரு விதமான வாயு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த உடம்பில் அந்த வாயு மாற்றம் தேவைப்படுது, இல்லை பர்டிகுலரான அந்த இடத்துக்கு அந்த ரத்தமோ இல்லை அந்த காற்றோ அங்கே போகணும், இல்லை அந்த பிராணசக்தி போகணுன்னு இருக்கிறதுனால அந்த முத்திரை தானாக செய்கிறீர்கள். அது குண்டலினியினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ்னால் நிகழுது. அதனால அந்த அசௌகரியம் ஏற்பட்டாலும் மீண்டும் அது மிகவும் உங்களுக்கு பாசிட்டிவான அந்த சூழ்நிலைக்கு தானாக மாறிவிடும். இந்த வைப்ரேஷன் ஏதாவது ஒரு உடம்புல வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அரிக்கிறது வேறு, இது வந்து ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை வந்து கொடுக்கும். ஒரு வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஒரு அதிர்வு வந்து உங்கள் உடம்புல எங்கேயாவது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பகுதிகளில் வந்து ஏற்படும். இல்லாட்டினா யாராவது கிச்சு மூட்டுற மாதிரி இருக்கும், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏதாவது சொரன்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா உடம்புல ஏதோ ஒரு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. டக்குன்னு வந்து எலி ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பூச்சி ஏதாவது ஏறுற மாதிரி இருக்கும், ஏதாவது சிலந்தி ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. அந்த எனர்ஜி பண்ணக்கூடிய வேலை தான் அது. அது உங்களுடைய ஸ்தூல நரம்புகள் நாடிகள் மட்டும் இல்லாமல் சூட்சும ரீதியாக இருக்கக்கூடிய நரம்புகள் நாடிகள் அளவிலும் சென்று ஹீலிங் ப்ராசஸ் அது பண்ணிட்டு வருது. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் உடல் அளவில் ஏற்படுகின்றன. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குதுன்னா அதை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப காமனாக சாதாரணமாக நடக்கிறது. இது இங்கேயே நின்றாது. குண்டலினியோட பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பிளாக்கேஜோ எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததுனாலும் அதை அதுவே சரி பண்ணி அடுத்த கட்டம் கொண்டு போயிடும். நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது.